الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حتى إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة فإذا هم مبلسون فقال النبي صلى الله عليه وسلم إذا رأيت الله يعطي العبد على معاصيه ما يحبه من الدنيا فإنما هو استدراج أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை நான்கு வகையினர்களாக உலமா பெருமக்கள் வகைப்படுத்தி காண்பிக்கிறார்கள். உலகத்திலே வாழக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த நாலு வகையிலே ஒருவராகத்தான் இருப்பார். முதலாவது அவர் நல்ல மனிதராக இருப்பார், கலிமா சொன்ன மோமினாக இருப்பார், தொழக்கூடியவராக இருப்பார், நோன்பு வைக்கக்கூடியவராக இருப்பார், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றக்கூடியவராக நல்ல மனிதராக இருப்பார். இவருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலேயே இவர் விரும்பக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். சொந்த வீடு வேண்டும் என்பதாக நினைப்பார், அவருக்கு அல்லாஹ் சொந்த வீட்டை கொடுத்திருப்பான். வருமானத்திலே பரக்கத்து எதிர்பார்ப்பார், அல்லாஹ் பரக்கத்துக்கு மேல் பரக்கத்தை இவருக்கு தந்து கொண்டிருப்பான். இப்படி சில மனிதர்களை உலகத்திலே நம்மால் பார்க்க முடியும். வாழ்க்கையில எந்த சிரமங்களும் அவர்களுக்கு வராது. இரண்டாவது ஒரு மனிதர் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவராக இருப்பார்.
அல்லது கலிமா சொன்ன மனிதராக இருந்தாலும் பாவம் செய்யக்கூடியவராக இருப்பார். ஒருவேளை கூட தொழாத மனிதராக இருப்பார். அல்லாஹுடைய சட்ட திட்டங்களை புறக்கணிக்கக்கூடியவராக இருப்பார். இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் இவர் நினைத்ததெல்லாம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்து கொண்டிருப்பார். உலக ரீதியாக இவர் எதை விரும்புவாரோ அதனை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். வீட்டிற்கு மேல் வீடு, சொந்த வீடு, ஒரு வீடு அல்ல 2 வீடு, 2 வீடு அல்ல 3 வீடு, ஒரு கடை வைத்திருப்பார், இன்னொரு கடை அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். வருமானத்திற்கு மேல் வருமானம், நினைத்ததெல்லாம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். இப்படி இரண்டாவது ஒரு மனிதர். முதல் மனிதர் நல்லவராக இருந்தார், அவர் விரும்பியதை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். இரண்டாவது மனிதர் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவராக இருந்தும் கூட அவர் விரும்பியதை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருப்பான், நல்ல நிலையிலே இருந்து கொண்டிருப்பார். மூன்றாவது நல்ல மனிதர் தான், ஈமான் உள்ளவராக இருப்பார், ஐவேளை தொழக்கூடியவராக இருப்பார், அல்லாஹுடைய சட்டங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். ஆனாலும் இவருடைய வாழ்க்கையிலே பார்ப்போம் என்று சொன்னால் சிரமத்திற்கு மேல் சிரமம் வந்து கொண்டிருக்கும். பொருளாதார நெருக்கடி வந்து கொண்டே இருக்கும். ஒரு கஷ்டம் அல்ல, அடுத்து ஒரு கஷ்டம், அடுத்து ஒரு கஷ்டம். ஆனாலும் நல்ல மனிதர் தான், நல்ல தீன்தாரி தான். இப்படி வகையாக மூன்றாவது ஒரு மனிதர் இருப்பார். நான்காவதாக இதற்கு நேர் மாற்றமாக பாவம் செய்யக்கூடிய மனிதன். தொழுகை இல்லை, வாழ்க்கையிலே ஹராம்கள் நிறைந்திருக்கிறது. இந்த நிலையிலே உள்ளவருக்கு சிரமங்கள் வந்து கொண்டிருக்கும். இந்த 4 வகையிலே ஏதாவது ஒரு வகையை சார்ந்தவர்களாகத்தான் நாம் இருப்போம். நல்ல மனிதராக இருப்போம், அல்லாஹ் நாம் கேட்டதை கொடுத்து கொண்டிருப்பான், முதல் வகை. தீய மனிதராக இருப்பார், அவருக்கும் அல்லாஹு தஆலா கேட்பதை எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பான், இரண்டாவது வகை. நல்ல மனிதராக இருப்பார், வாழ்க்கையிலே சிரமங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பார், மூன்றாவது வகை. தீய மனிதராக இருப்பார், இவரும் வாழ்க்கையிலே கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார், நெருக்கடியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். இவர் 4வது வகையான மனிதர். 4 வகையான மனிதர்கள் குறித்தும் உலமாக்கள் மிக அழகான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். நல்லவருக்கும் நல்ல நிலை, தீயவருக்கும் நல்ல நிலை. நல்லவருக்கும் இந்த உலகத்திலே கஷ்டம், தீயவருக்கும் இந்த உலகத்திலே கஷ்டம். இந்த நிலையில்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை வைத்து கொண்டிருக்கும் பொழுது வாழ வைத்து கொண்டிருக்கிறான். இது குறித்து உலமா பெருமக்கள் கிதாபுகளிலே மிக அழகான ஒரு விளக்கங்களை பதிவு செய்கிறார்கள். ஒரு மனிதன் நல்ல மனிதனாக ஆகிறார், அவர் விரும்பியதை அல்லாஹ் தருகிறான். வேலை தொழுகையாளி தொழுதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், ரப்பே என்னுடைய வருமானத்தில் பரக்கத்து செய். சொந்த வீடு இல்லை, சொந்த வீடு கொடு. குழந்தை பாக்கியத்தை தந்தருள், வருமானத்தில் இன்னும் பரக்கத்து செய். அல்லாஹ் இவருக்கு தருகிறான். தொழுது வீட்டு கேட்கிறார், அல்லாஹுடைய சட்டங்களை செய்ததற்கு பிறகு கேட்கிறார், அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழ்ந்தவராக கேட்கிறார், இவருக்கு அல்லாஹ் தருகிறான். இது என்ன அல்லாஹுடைய வளமை? உலமா பெருமக்கள் சொல்வார்கள், இந்த மனிதர் அல்லாஹுக்கு பிடித்தமான மனிதர். இவரிடத்தில் இபாதத்து உண்டு, வணக்க வழிபாடுகள் உண்டு, அல்லாஹுக்கு அடிபணிந்து நடக்கிறார். இவர் அல்லாஹுக்கு பிடித்தமான மனிதர்.
இவருக்கு தேவையானதை கேட்பதை அல்லாஹ் கொடுக்கிறான். இது எதுபோல என்று சொன்னால், நம்முடைய வீடுகளிலே சில நேரங்களிலே சில பிராணிகளை நாம் பிரியப்பட்டு வளர்ப்பது உண்டு. சில வீடுகளிலே கிளி வளர்ப்பார்கள், சில வீடுகளிலே பூனை வளர்ப்பார்கள், சில வீடுகளிலே கோழி வளர்ப்பார்கள். இப்படி ஏதாவது ஒன்றை வளர்ப்பது உண்டு. அந்த பிராணிகளை பிரியப்பட்டு வளர்க்கும் பொழுது நேரம் தவறாமல் அந்த பிராணிகளுக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் கொடுப்பது உண்டு, எவ்வளவு செலவானாலும் சரி. காரணம், அந்த பிராணிகள் நமக்கு பிடித்தமானது. மீனுக்கு தேவையான உணவை தேவையான நேரத்திலே கொடுப்போம். பறவைகள் வளர்க்கிறோம், அதற்கு தேவையான நேரத்திலே தேவையான உணவை தருகிறோம். இதுபோலத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லோர்களுக்கு தரக்கூடிய ரிசுக்கும் இப்படித்தான். அவர்கள் இவருக்கு அல்லாஹுக்கு பிடித்தமானவர்கள், எனவே அவர்களுக்கு பிரியப்பட்டு தரக்கூடியதுதான் இந்த வீடுகள். இந்த வருமான பரக்கத்துகள் என்பது அல்லாஹு தஆலா பரக்கத்துடைய வாசலை இவர்களுக்கு அல்லாஹ் திறந்து விடுகிறான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா. ஒரு ஊர் வாசிகள், கிராமவாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்து வாழ்வார்கள் என்று சொன்னால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து பரக்கத்துடைய கதவுகளை அவர்களுக்கு நான் திறந்து விடுவேன். ஒரு குடும்பத்தார்கள் ஈமான் கொண்டு அல்லாஹுக்கு பயந்து வாழ்வார்கள் என்று சொன்னால், அந்த குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பதிலே எந்த விதமான கேள்வியும் கிடையாது. சஹாபாக்கள் என்று சொல்கிறோம், எத்தனையோ சஹாபாக்களை அல்லாஹ் செல்வந்தர்களாக வாழ வைத்தான். சாதாரண செல்வந்தர்கள் அல்ல, பெரும் பெரும் கோடீஸ்வரர்களாக அல்லாஹ் வாழ வைத்தான். ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய கோடீஸ்வரர். மூன்றாவது கலீஃபா ஹஸரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர். இவர்களுக்கும் அல்லாஹ் கோடிகளை கொடுத்தான், விருப்பப்பட்டு அல்லாஹ் கொடுக்கிறான். இதற்கான ஒரு உதாரணம் தான் நம்முடைய குடும்பத்திலே, நாம் வீடுகளிலே வளர்க்கக்கூடிய பிடித்தமான பிராணிகளுக்கு நாம் தரக்கூடிய உணவை போல அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அது போன்ற அடியார்களுக்கு கேட்பதை கொடுத்து கொண்டே இருப்பான். இது முதல் வகை. இரண்டாவது வகை, தொழுகை இல்லை, நோன்பு கிடையாது, அல்லாஹுக்கு கட்டுப்படுவது கிடையாது. இவருக்கும் அல்லாஹ் மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருப்பான். சில நேரங்களில் நாம் யோசிப்பது, இவனுக்கு போய் அல்லாஹ் கொடுத்து கொண்டு இருக்கிறான். சில நேரங்களில் நாம் யோசிப்பது உண்டு, இவ்வளவு ஆடுகிறான், இவனுக்கு போய் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறானே என்பதாக நாம் யோசிப்பது உண்டு. அதற்கான ஒரு சரியான உதாரணத்தை உலமாக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள். அவ்வளவு அட்டகாசம், அவ்வளவு ஹராம். ஆனால் பார்த்தால் லட்சம் கோடியாக மாறுகிறது, 1 கோடி 2 கோடியாக மாறுகிறது. கொடுத்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹு தஆலா. இது எப்படி என்று சொன்னால் உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள், வீட்டிலே எலியினுடைய தொல்லை தாங்க முடியவில்லை. வீட்டிலே எலியினுடைய தொல்லை தாங்க முடியவில்லை. எலிக்கு நாம் உணவு வைப்போம். நல்ல வாசனையான நெய் ஊற்றப்பட்ட உணவை எலிக்கு நாம் வைப்பது உண்டு. எலியின் மீது உள்ள பாசத்திலே இல்லை பெருமக்களே, அந்த எலியை நாம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, எலியை அழிப்பதற்காக வேண்டி நாம் வைக்கக்கூடிய உணவுதான் அது. அந்த எலியின் மீது உள்ள பிரியத்தின் காரணமாக அல்ல. அதுபோலதான் அல்லாஹ் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், தொழுவது கிடையாது, நோன்பு வைப்பது கிடையாது, வாழ்க்கையிலே ஹராமுக்கு மேல் ஹராம், இவனுக்கு போய் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறானே என்பதாக நாம் யோசிக்கக்கூடிய கேள்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்வார்கள், இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த அலா மஆசிஹி.
இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த அலா மஆசிஹி, ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரிஸ்கை தருகிறான் என்று சொன்னால், மா யுஹிப்புஹு மினத் துன்யா, அவன் விரும்பக்கூடிய துனியாவை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னமா ஹுவ இஸ்திஜ்ராதுன், ஃபஇன்னமா ஹுவ இஸ்திஜ்ராதுன், இது அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான் என்பது. இவனை இப்பொழுது அழிக்க அல்லாஹ் விரும்பவில்லை, இவனை இப்பொழுது அழித்து விடக்கூடாது, விடுவோம், இன்னும் அட்டகாசம் பண்ணுவான், இன்னும் நிறைய செய்வான், அதற்கு பிறகு இவனை நாம் தண்டித்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விடக்கூடிய விட்டு பிடித்தல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஃபஇன்னமா ஹுவ இஸ்தித்ராஜுன், இது அல்லாஹ் விட்டு பிடிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இதற்கான உதாரணத்தை உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு மீன் பிடிக்கக்கூடியவன் தூண்டிலே நல்ல ஒரு உணவை வைத்திருப்பான், தூண்டிலே உணவை வைத்து அதை மீனுக்கு போடுவான், பார்க்கக்கூடிய மீன் அது உணவு என்பதாக வரும். முதலிலே உணவை சாப்பிடும், பிறகு தூண்டிலே மாட்டிக்கொள்ளும். அதுபோலத்தான் அல்லாஹ் கொடுக்க கொடுக்க, காசுக்கு மேல் காசு கொடுக்க கொடுக்க இந்த மனிதனுடைய அட்டகாசம் அதிகமாகும். இது அல்லாஹ் தண்டிப்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய ரிஸ்க் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஃபலம்மா நஸு மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, நம்மை மறந்ததற்கு பிறகு அவர்களுக்கு நாம் எல்லா விஷயங்களையும் நாம் திறந்து விட்டோம். அப்வாப குல்லி ஷை, எல்லாத்தையும் கொடுத்தோம், காரை கொடுத்தோம், பங்களாக்களை கொடுத்தோம், காசு பணங்களை கோடிகளாக கொடுத்தோம். என்ன ஆனது? அல்லாஹ்வை மறந்தார்கள். ஒரு நேரம் வரும் அல்லாஹ்வை மறந்திருப்பார்கள். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அகதுனாகும் பக்தத்தன், நாம் கொடுத்ததை வைத்து அவர்கள் அட்டகாசம் செய்யும் பொழுது, அலிச்சாட்டியம் செய்யும் பொழுது, அகதுனாகும் பக்தத்தன், திடீர் என்பதாக அவர்களை நாம் பிடிப்போம். நஊது பில்லாஹ், இந்த நிலையில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தௌபாவிற்குரிய நசீபு கூட இல்லாமல் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் திறந்து விட்டிருப்பான், மேலும் மேலும் அல்லாஹுக்கு பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள். திடீர் என்பதாக அல்லாஹுடைய பிடி வரும், அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கூட கிடைக்காது, நான் தௌபா செய்ய வேண்டுமே என்ற ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காமல் ஆகிவிடலாம். இது ஒரு வகையான தண்டனை, அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கக்கூடிய ஒரு முறை என்பதாக உலமா பெருமக்கள் சொல்லி காண்பிப்பார்கள். நல்லவர்களுக்கும் நல்ல நிலை, தீயவனுக்கும் நல்ல நிலை. மூன்றாவது மனிதன் பாவம் செய்ய மாட்டார், நல்லவராகத்தான் இருப்பார், தொழுகையாளியாக இருப்பார். இதை பலர்களும் யோசிப்பது உண்டு. நான் ஐவேளை தொழுகிறேன், சுன்னத்தின் பிரகாரம்தான் வாழ்கிறேன், அல்லாஹுக்கும் மாறு செய்வது கிடையாது, ஆனாலும் வாழ்க்கையினுடைய கஷ்டம் நீங்குவது கிடையாது, வாழ்க்கையிலே கஷ்டம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக யோசிப்பார்கள். உலமா பெருமக்கள் விளக்கம் தருகிறார்கள். ஒரு மருத்துவருடைய அணுகுமுறையை போல அல்லாஹுடைய அணுகுமுறை. ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியை சிரமப்படுத்துவார். சில நேரங்களிலே ஊசி போட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம், கஷ்டம்தான். சில நேரங்களிலே ஆபரேஷன் செய்யக்கூடிய நிலைகள் வரலாம், கஷ்டப்படுத்துவார் மருத்துவர் நோயாளியை. இந்த கஷ்டம் எதற்காக வேண்டி? அந்த நோயாளிக்கு நல்லது செய்வதற்காக வேண்டி, அவருக்கு உபகாரம் செய்வதற்காக வேண்டி. அதுபோலத்தான் நல்லோர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி. ஏதாவது அறியாமல் தவறு செய்திருப்பார்கள், பாவம் செய்திருப்பார்கள், அவர்களுடைய பாவங்களை அழிப்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு நல்ல அந்தஸ்துகளை தருவதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சில நேரங்களிலே கஷ்டங்களை கொடுப்பது உண்டு. நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். மனிதர்களிலேயே அதிகமாக இந்த உலகத்திலே கஷ்டம் கொடுக்கப்பட்டவர்கள் நபி பெருமாக்கள் தான். குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள், அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அம்பியா,
சும்மல் அம்சல் ஃபல் அம்சல். இந்த உலகத்திலே அதிகமாக சிரமம் கொடுக்கப்பட்டார்கள் நபிமார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா நாம் இயல்மையிலே வாழ்ந்து விட்டோம்? நபியை விடவா நாம் கஷ்டத்திலே வாழ்ந்து விட்டோம்? யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு என்னுடைய காலை தட்டி விடுவார்கள், சஜிதா செய்யக்கூட இடம் இருக்காது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு. 3 மாசங்கள் எந்த விதமான உணவும் இல்லாமல் கழித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்பார்கள், 9ற்கு எதுவுமே இல்லை என்று சொன்னால் என்னதான் சாப்பிட்டீர்கள்? பேரித்தம்பலமும் தண்ணீர் மட்டும்தான் நபியினுடைய 3 மாத உணவு. தொடர்ச்சியாக எந்த உணவையும் சாப்பிடாமலேயே பசியோடு பட்டினியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நல்லோர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கஷ்டம் அவர்களுக்கு மறுமையிலே நல்ல அந்தஸ்துகளை கொடுப்பதற்கு என்பதாக உலமா பெருமக்கள் சொல்வார்கள். அதுபோல சில நேரங்களிலே பாவிகளுக்கும் கஷ்டம் வரும். அந்த பாவிகள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சில நேரங்களிலே அல்லாஹ் கஷ்டத்தை கொடுப்பான். சின்ன சின்ன துன்பங்களை கொடுப்பது உண்டு. அந்த கஷ்டத்தை அல்லாஹ் கொடுப்பதற்கு காரணமே இவர் திருந்தி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. முதலிலே வாழ்க்கையிலே ஒரு அடி விழுகும், அப்பொழுதே சுதாரித்து கொள்ள வேண்டும். லேசாக ஒரு அட்டாக் வரும் அல்லது ஏதாவது ஒன்று வரும், அல்லாஹ் கொடுப்பான். அப்பொழுதே தௌபா செய்து பள்ளிக்கு வந்து விட வேண்டும். நம்முடைய வாழ்நாளில் நடக்கக்கூடிய ஹராம்களை விட்டு விட வேண்டும். லேசான ஒரு முன்னறிவிப்பை போல் அல்லாஹ் கொடுப்பான். அதிலேயும் சுதாரிக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த ஒரு அடி விழுகும். அதிலேயும் சுதாரிக்கவில்லை என்று சொன்னால் 3வது அடி, அடுத்து எழுந்திருக்கவே முடியாது. அது போன்ற வேதனைகளை அல்லாஹ் கொடுப்பான். இது யாருக்கு? பாவிகள் விழிப்புணர்வு பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை. 4 வகையான மனிதர்களிலே யாராவது ஒரு வகையாகத்தான் நாம் இருப்போம். நாம் படிப்பினை பெற வேண்டும். சில நேரங்களிலே நாம் யோசிப்பது உண்டு, நல்லவர்களுக்கும் அல்லாஹ் நேமத்தை தருகிறான் என்பதாக சொல்கிறீர்கள், பாவிகளுக்கும் அல்லாஹ் செல்வங்களை தருகிறான் என்பதாக சொல்கிறீர்கள். இதில் எது நியமத்து, எது அதாபுடைய அடிப்படையிலே கொடுக்கப்பட்டது? காசு பணங்களை அல்லாஹ் தருகிறான், இது எந்த வகையாக நாம் விளங்கிக் கொள்வது? அல்லாஹ்வுடைய அதிருப்தியினுடைய அடிப்படையிலும் காசு பணங்கள் கிடைக்கிறது. அல்லாஹ் திருப்தியினுடைய அடிப்படையிலும் காசு பணங்களை அல்லாஹ் தருகிறான். இது எப்படி நாம் விளங்கிக் கொள்வது என்பதாக பலர்களும் கேட்பது உண்டு. சில அடையாளங்களை, வெளிரங்க அடையாளங்களை உலமாக்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ் கொடுத்த நியமத்து வரும் பொழுது அல்லாஹ்வை மறக்காமல் வாழ்ந்தால், அல்லாஹ் நியமத்துகளை தருகிறான், காசு பணங்களை தருகிறான். அல்லாஹுடைய திருப்தியினுடைய அடிப்படையிலே நாம் அந்த பணங்களை செலவு செய்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் வசதிகளை கொடுக்க கொடுக்க நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் வணக்கமுள்ளதாக மாறும் என்று சொன்னால், மென்மேலும் அல்லாஹ்வை நெருங்குகிறோம் என்று சொன்னால், இது அல்லாஹுடைய திருப்தியினுடைய அடிப்படையிலே வரக்கூடிய நியமத்துகள். அதே நேரத்திலே மேலும் மேலும் செல்வம் வந்து கொண்டே இருக்கிறது, மேலும் மேலும் பாவங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது என்று சொன்னால், இந்த நியமத்துகள், இந்த ரிஸ்குகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதாபுடைய அடிப்படையிலே வரக்கூடியது. செல்வம் வர வர பாவங்கள் அதிகரித்தால், ஹராம்கள் அதிகரித்து கொண்டே போகும் என்று சொன்னால், இது அல்லாஹ் அதிருப்திப்பட்டு கொடுக்கக்கூடிய செல்வம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலக ஆபாசங்கள், உலக காசு பணங்கள், இது அல்லாஹுடைய அதிருப்தியோ திருப்தியினுடைய அடையாளமாக சொல்ல முடியாது. எல்லோருக்கும் அல்லாஹ் தருவான். நல்லவர்களுக்கும் காசு பணங்களை தருவான், தீயவர்களுக்கும் அல்லாஹ் காசு பணங்களை தருவான். நல்லோர்களையும் அல்லாஹ் நல்ல நிலையிலே வைத்திருப்பான், தீயவர்களையும் அல்லாஹ் நல்ல நிலையிலே வைத்திருப்பான். நல்லவர்களுக்கும் இந்த உலகத்திலே கஷ்டம் வரும், நோய் நல்லவர்களுக்கும் வருகிறது, பாவிகளுக்கும் வருகிறது. தீயவர்களுக்கும் கஷ்டங்கள் வரலாம், சிரமங்கள் வரலாம், எல்லோருக்கும் இது கலந்துதான் அல்லாஹ் கொடுப்பான். நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அல்லாஹுக்கு நாம் பிடித்தமானவர்களாக வாழ்கிறோமா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு பிடித்தமான முறையிலே வாழ்க்கை அமைகிறதா என்பதை தான் பார்க்க வேண்டும். வல்ல அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை
நல்ல அமல்கள், அமலே சாலிஹோடு வாழ்ந்து அமலே சாலிஹோடு மௌத்தாக கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.